நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் 2 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னா நம்மளுடைய பேர் வந்து பார்த்தோம்னா வாக்காளர் பட்டியலில் வந்து இருக்கணும். அப்படி நம்மளுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆல்ரெடி நான் எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டேன் ப்ரோ. அந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு அப்புறமா இப்போ வந்து இருக்க கடைசி இறுதி வாக்காளர் பட்டியலில் என் பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிருங்க. அப்படி இல்லைனா பிளே ஸ்டோரில் போயிட்டு ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஆப்பை வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஆப்லாம் வேணாம், வெப்சைட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஜஸ்ட் லாகின் வந்து பண்ணிக்கோங்க. அதுலேயே சர்ச் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் வந்து பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா 3 வகையாக உங்களால் வந்து தேடிக்க முடியும். சர்ச் பை எபிக் நம்பர். சர்ச் பை எபிக் நம்பர்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் வந்து சர்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டேட்டை சூஸ் பண்ணிட்டு கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா சர்ச் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சர்ச் பை டீடைல்ஸ், உங்களுடைய நேமு, அப்புறமா உங்களுடைய அப்பா நேமு, அதுக்கடுத்து ஏஜ், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் சூஸ் பண்ணியோ வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சோ சர்ச் வந்து பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் எபிக் நம்பரை போட்டு இப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி உங்களுடைய கான்ஸ்டியூஷன் என்ன, அதுக்கடுத்து உங்களுடைய நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போடுவீங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சிடும். இது வந்து பார்த்தோம்னா எனக்கு கிராஃப்ட் லிஸ்ட்டில் இருந்துச்சு, அதனால் நான் இதில் இருக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டுலாம் வந்து வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கிராஃப்டில் வந்து உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னீங்கனாலும் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களை பேர் இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லிடுங்க. இது தாண்டி இப்போ வந்து எனக்கு என்னுடைய பேர் வந்து பார்த்தோம்னா இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் இல்லை, நான் இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, என்னால் ஓட்டே போட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கும் வந்து பார்த்தோம்னா தலைமை தேர்தல் அதிகாரி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது பிரஸ் மீட்லேயே ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. மக்கள் வந்து பயப்பட வேணாம், ஒருவேளை இதில் பேர் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்களும் உங்களுடைய பேரை வந்து ஆட் வந்து பண்ண முடியும். அதுக்கு ஃபார்ம் 6 வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்ம் 6 எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட்டை எங்கே செக் பண்ணீங்களோ சேம் அதே வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே ஃபார்ம் 6 இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ஸ்டியூஷன், இது 3த்தையும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே 2 ஆப்ஷன் வரும். நியூ எலக்டார்னு வரும். நியூ எலக்டார்னா இது வரைக்கும் நீங்கள் ஓட்டே போட்டதில் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஓட் போட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த பிஎம் எலெக்ஷன்லையோ சிஎம் எலெக்ஷன்லையோ ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா எலக்ட்ரால் இன் என்ரோல் பிஃபோர் எஸ்ஐஆர் 2026 இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து வேலிடேட் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் வந்து பண்ணுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுடைய நேமும் வந்து பார்த்தோம்னா ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ மறக்காம இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் செக் பண்ணுங்க. டிராஃப்ட்ல என் பேர் இருந்துச்சு அப்படின்றத விட்டுறாதீங்க. ஃபைனல் டிராஃப்ட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னீங்கன்னா உடனே ஃபார்ம் 6 வந்து ஃபில்அப் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க.